ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12 24 ஒரு 25 அடி ஹைட்டில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, அதுதான் ரோடு. ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு, ஸோ அந்த ஏணி தெரியுது பார்த்தீங்களா, அது நம்ம புதுசாக அடிச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வாட்டர் டேங்க் செட் பண்ண போகிறோம். அதுதான் ஸோ இன்றைக்கி நம்மளோட ஒர்க். ஸோ வீடியோ ஃபுல்லாக போகிறேன் பாருங்கள். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் அதே மாதிரி ஷீட் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ நமக்கு வாட்டர் டேங்க் செட் பண்ணுறதுக்கான ஒர்க் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம சைட்டு. ஸோ இந்த ஏணி மேலே தான் ஏறி போகணும். ஏணியோட டாப்பு தான் நம்ம வாட்டர் டேங்க் பண்ண போனோம். பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக ட்ரஃபோர்ட் ஷீட் போட்டிருக்காங்க, கலர் ஷீட்டு. ஸோ அதில் ஒரு இடத்துல தான் நம்ம வாட்டர் டேங்க் ஃபிட் பண்ணதுக்கான ஸ்டாண்ட் அடிக்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த சைட்டு பாருங்கள், அந்த ஏணிக்கு பக்கத்தில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோர்ஸ் கம்மி, ப்ளஸ் அவங்களுக்கு பாத்ரூமுக்கு தண்ணி கரெக்டாக வருதில்ல. ஸோ அதை அவுட்டரில் வைக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இப்போ எங்கே இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா, வாட்டர் டேங்கு நம்ம ஷீட் போட்டிருக்க இதுக்கு அடியில் ஒரு பாத்ரூம் இருக்குது. ஸோ அந்த பாத்ரூமுக்கு மேலே தான் அந்த 750 லிட்டர் வாட்ரு டேங்க் இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ஏரியா. ஸோ ஷீட்டு கழட்டிட்டு நம்ம, ஸோ இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 6 கார் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா 5க்கு 5 ஸ்டாண்ட் அடிக்க போகிறோம் நம்ம. இப்போ கிளைண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு பெரிய ஸ்டாண்டாக வேணும், 5க்கு 5 அடிச்சுக்குங்க அப்படின்னு. ஸோ 5க்கு 5 ஸ்டாண்ட் அடித்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த பாத்ரூமுக்கு நேராக மேலேயே செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வாட்டர் டேங்க் பார்க்கறதுக்காக இந்த ரூம்குள்ளே வந்து இந்த சின்ன ஒரு ஸ்லைடிங் டோர் வச்ச இது இருந்துச்சு. ஸோ அது மூலமாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 5க்கு 5க்கான வாட்டர் டேங்க்கான ஸ்டாண்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 3 கொண்ட பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா சென்டரில் 1.25 பைப் மட்டும் க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மேலே நம்ம என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு பழைய ஷீட் இருக்குது, அதாவது 18 kg GA ஷீட் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டை வச்சு அடிக்க போகிறோம். ஸோ அதனால் லாங்காகவே பைப் கொடுத்துருக்கோம். ஸ்டாண்ட் செட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமுக்கு டாப்பில் காங்கிரீட்டில் 4 mm பேஸ் பிளேட் அடித்து ஆங்கிள் போல்ட் அடித்து செட் பண்ண போகிறோம். ஸோ 5க்கு 5 ஆகும்போது நம்ம கரெக்டாக கிளியராக அளவு எடுத்துகிட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்க கால் பார்த்தீங்கன்னா, லெக் பார்த்தீங்கன்னா GI பைப் தான், 1.5 GI பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதே மாதிரி மேலே வச்சு வெல்டிங் அடிக்க முடியாதுன்னு காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, கீழே நம்ம ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.25 inch GI அடியில் ஒரு அடிக்கு வச்சு 4 சைடு 4 கால் கொடுத்துருக்கோம். ஸோ இது மேலே தூக்கி அப்படியே போட்டு நம்ம வெல்டு அடிச்சிட்டோன்னா நம்ம ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா மேலே டாப்பில் ஏறி வெல்டு அடிக்கிறது கஷ்டம்னால. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஸ்டாண்டு தான் அது. ஸ்டாண்டுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கோன்னா, ஏனியை டைரெக்டாக மேலே ஏற்றி கீழேருந்து நேராக ஏறினா ஸ்டாண்டுக்கு வர மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு தான், ஏன்னா மேலே எல்லாமே ஏற்றி பண்ணணும், அதனால். ஸோ இதுதான் அது. ஏணி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 14 inch வீதி தான் அகலம் தான் வச்சுருக்கோம். ஸோ நேராக ஸ்டாண்டுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒன் சைடு ஒரே ஒரு ஹேண்டில் மட்டும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்போயாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ தான் ஏறுவாங்கன்னு கிளைண்டே சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக அப்படி பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னா, ரூஃபோட ஹைட்டில் வந்திருக்கு இப்போ ஸ்டாண்டு. ஸோ காற்று எப்படி ஹெவியாக அடித்தாலும் டேங்கு எம்டியாக இருந்தால் தூக்கிடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, சைடில் வந்து ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது 3 சைடு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஸ்டெப் வரதுனால அங்கிட்டு வேணான்ட்டாங்க கிளைண்டு. ஸோ 2 சைடு ஹேண்டில் மாதிரி கொடுத்து செட் பண்ணி நிறுத்தியிருக்கோம். ஸ்டாண்டு ஏற்றும் போது பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டாண்டு ஹெவி வெயிட்டு தான். ஸோ அதனால தான் கயிறு கட்டி இருக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. லைட்டாக எடுத்தால் அதுக்குள்ளே ஸ்டாண்டு இழுக்க முடியல. ஸோ அதனால தான் அது வீடியோ எடுக்கலை. ஸோ இதுதான் டாப் பார்த்திங்கன்னா, இப்போ ஜஸ்ட்டு வெல்டிங் ஒர்க் தான் போயிருக்கு. எல்லாம் செட்டிங் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஸ்பாட் பண்ணிவிட்டு நீ ஃபுல் ஹெவி வெல்டிங் அடிச்சிட்டோன்னா ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் அந்த கேப்பு. ஸோ இனி என்ன பண்ண போனோம்னா, அந்த கேப்பில் ஷீட் அடித்து கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா அதான் இந்த ரூஃபோட ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம ஸ்டாண்டும் ஒரே லெவலில் நிற்கிது. ஸோ இதுதான் அந்த ஹைட்டு. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேலே இருக்க எல்லா ஒர்க்கும் முடித்து நீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்னும் பைப்லைன் கலெக்ஷன் கொடுக்கல, அது கிளைண்ட் தான் கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டாப் ஒர்க்கெல்லாம் முடிச்சு கீழே பார்த்தா நம்ம ஆங்கிள் பீஸெல்லாம் வச்சு கொடுத்துருக்கோம் காங்கிரீட் போட. ஸோ இதுதான் அதோட ஹைட்டு. ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எப்படின்னா, நம்ம அதாவது மேலே சிமெண்ட்டு, அதாவது பாத்ரூம் இல்லாட்டியும் நம்ம செவுத்தில் ஆங்கிலர் கொடுத்து நம்ம வீட்டுக்கு டாப்பில் செட் பண்ணலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதை நம்ம டைரெக்டாகவே செட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை போட. ஸோ இதுதான் அதோட ஹைட்டு. ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எப்படின்னா, நம்ம அதாவது மேலே சிமெண்ட்டு, அதாவது பாத்ரூம் இல்லாட்டியும் நம்ம செவுத்தில் ஆங்கிலர் கொடுத்து நம்ம வீட்டுக்கு டாப்பில் செட் பண்ணலாம். ஸோ ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ அதை நம்ம டைரெக்டாகவே செட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹாஸ்பிட்டல் ஷீட்டு வச்சுருக்க வீட்டில் நம்ம செவுத்தில் ஆங்கிலர் வச்சு
அதே மாதிரி வாட்டர் டேங்க் செட் பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட் ரோலேருந்து மேலேக்கு பைப்பு கொடுத்து நம்ம கேன்லிவரை சப்போர்ட் பண்ணியும் வாட்டர் டேங்க் இதே மாதிரி டாப்பில் ஏற்றி நிறுத்தலாம். ஸோ இங்கே கிளைண்ட் கேட்டனால தான் நம்ம ரூஃப் ஹைட்டில் ஏற்றிருக்கோம், அதாவது அந்த ரூஃபோட டாப் ஏக்கூர் ஹைட்டுக்கு. ஸோ இல்லாட்டி நம்ம அதிலேருந்து ஒரு அடி கம்மி பண்ணியே வச்சுக்கலாம். ஸோ இது பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு திண்டுலேருந்து அந்த ஏணி சப்போர்ட் போகுது. ஸோ அதனால் பெரும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ கிளைண்ட் சொல்லியிருக்காங்க அப்படி நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ரூஃப்க்கு சப்போர்ட் கொடுத்துக்கலான்னு. ஸோ அதே மாதிரி நம்ம ஷீட்டோட கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எம்சிலு ப்ளஸ் சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்குது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.